புருஷோத்தமரே, புரட்டுக்காரியின் உருட்டும் விடியிலே உலகத்தை காண்பவரே, மானம் ஒன்றிய நல்வாழ்வனை கொண்டு வாழ்ந்த மரவேந்தர் பரம்பரையிலே மாசாக வந்தவரே. Chennai Silks Adi Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. T Nagar, Velachery, Crowbait and Thiruvallur. கணேசன் உலகத்திலேயே பெரிய ஆக்டர்ப்பா. எம்ஜிஆர் உலகத்திலேயே பெரிய ஆக்டர், அவன் மாதிரி நடிக்க முடியாது. சிவாஜிக்கு முன்னாடி 17 ஆண்டு எம்ஜிஆர் நடிக்க வந்திருக்காங்க. நல்ல ஞாபகம், எம்ஜிஆர் அவர்களுக்கு படம் கூட நடிக்க சிவாஜியை விட 1000 ரூபாய் பணம் சேர்த்து அந்த படத்தை கொடுத்தாங்க. கோமளவல்லி, கோமேதக சிலை, கூவும் குயில், குதிக்கும் மான் என்றெல்லாம் உம்மால் புகழப்படும் இந்த கோணல் புத்திக்காரியின் கொள்ளி கண்களை, கொடிய நாக்கை என் கூர்வாள் கிரையாக தந்துவிட்டு, அதை எதிர்த்தால் உண்மையும் உனக்கு பக்கத்துடன் தான் அந்த பட்டாளத்தையும் பணமாக்கி விட்டு. கதையை கேட்டு சொல்லப்பா, நீ கதையை கேட்டாப்பா எனக்கு பிடிச்சி போ, நடிக்க வேணும். தப்பாக நினச்சிக்காதீங்க. எங்கள் அண்ணன் எம்ஜிஆர் ஃப்ரீயாக இருக்கிறாரு, அவருக்கு கொடுங்க அப்படின்னாங்க. எம்ஜிஆர் மலைக்கல் நடித்தார், உச்சத்துக்கு போய்விட்டார். காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி 23 வகையான பொறியியல் படிப்புகளை வழங்குறாங்க. 9443792222 கால் பண்ணுங்க. Freeze every laugh, glance and vibe in perfect detail. Vivo X200 FE. Buy now. மனோகரா வந்து இது 52 வருது, அது 54 மனோகரா வருது. மனோகரா படம் நல்ல ஞாபகம் வச்சுங்க. இந்த படம் வந்து 1934 எடுத்தாங்க. மனோகரா படத்தை 1934 ஒரு படம் எடுத்தாச்சு. அதை எழுதினாலும் பம்மல் சம்பந்தம் அவர் அடிப்படை ஆசான். அவர் அந்த படத்தில் புருஷோத்தம்ங்கிற ராஜா வேஷம் போட்டு நடிக்கிறாரு. படம் எடுக்கிறாங்க, படம் ஃப்ளாப். அப்போ ஊட்டி மூட வேண்டியதானே? இல்லை, படம் ஓடவில்லை என்றாலும் 1936 36 46 52 பிச்சுட்டு போகுது நாடகம். உடனே ஜூபிட்டர் சோம் நம்ம இருக்காங்க, சென்ட்ரல் ஸ்டுடியோ நடத்திருந்தவங்க மொஹிதீன் சோமுன் ஜூபிட்டர் பிக்சர்ஸ். சோமு வந்து என்ன பண்ணுறாரு, மனோகரா வந்து நாடகமாக பிரமா போயிட்டு அது எப்போவோ தோற்று போய் இப்போ திரும்ப எடுக்கலாம்னு முடிவு பண்ணாங்க. அப்போ யார் நடிக்க வைக்கலாம்னு சொன்னால் அப்போ டாப் ஆள் கே.ஆர். ராமசாமி. கே.ஆர். ராமசாமி பார்த்து, தம்பி இந்த மனோகரா படம் எடுக்கிறோம், நீங்கள் தான் நடிக்கிற மாதிரி, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஹிட்டான நாடகம் அப்படின்னா. இந்தாங்க அட்வான்ஸ் வாங்கிட்டார். வாங்கின உடனே யாருங்க வசனம் எழுதுறாரு? கலைஞர் எழுதுறாரு. இந்தாங்க என்ன அட்வான்ஸ், இந்தாங்க சார், என்ன பேசாமல் எடுத்துகிட்டு போங்க நீங்கள். எதை நான் யாரும் வசனம் எடுத்துறாங்க? கலைஞர். இந்தாங்க அட்வான்ஸ் எடுத்துக்கணும். எத்தனை நாள்? 1 நாள், 2 நாள், 3 நாள், 5 மாதம், 10 மாதம், 1 வருஷம், 2 வருஷம், வேறு ஏதாவது பேசுங்க. கலைஞர் டைலாக் இருந்தால் விட்டுருங்க. என்ன பிரச்சனை தெரியல. அப்போ தான் 49 கட்சி ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னு தெரியல, முடியட்டார். இப்போ அண்ணாவுடைய எதைக்கணி கே.ஆர். ராமசாமி நேராக அவர் ஜூபிட்டர் சோமங்க போய் மாதிரி, ராமசாமி ஒத்துக்க மாட்டேங்கிறானுங்க, நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா மனோகரா நடிப்பேன் அப்படின்னா. இப்போ இந்த பராசக்தியில் சிவாஜியை கட்டாயப்படுத்தி நடித்தான்னு பேர்மா விளையாட்ட வற்புறுத்தல அண்ணா ஒருத்தர். யாரம்னா சொல்லுங்க, கணேசனை மாற்றிடுறாங்க, பராசக்தி அந்த பையன் நடிக்கணும் அண்ணா வந்து வற்புறுத்திருக்காரு. போராடின விஷயம், அந்த பயில்வானான விஷயம், நீதிமன்ற காட்சி எல்லாம் அண்ணாவுக்கு தெரியும். படம் பிரமாதம் வந்துக்கு தெரியும். இப்போ இவர் கட்டாயப்படுத்தார் சோமு, நீ கே.ஆர். ராமசாமி சொல்லுங்கள் மனோகரன். பேரகன் தியேட்டரில் அடுத்த வாரம் இந்த பராசக்தின்னு ஒரு படம் வருது, அதை நீ போய் பார்த்துட்டு வந்துடு, அப்புறம் முடிவு பண்ணலாம். இந்த மனுஷன் போய் பராசக்தியை பேரகனை பார்த்து வீட்டுக்கே போகல, நேராக காஞ்சிபுரம் போயிட்டார். அண்ணா என்னென்ன அந்த பையன் இப்படி பண்ணியிருக்கேன், அதனால தான் வெயிட் பண்ணுன்னு சொன்னேன். போய் கணேசனை மனோகரா போடுனார். எப்படி அது வந்து பம்மல் சம்பந்தம் மொழி வந்து கொஞ்சம் கடினமான மொழி. அதுக்காக கலைஞர் வந்து டயலாக் சொல்லி போட்டாச்சு. எல்வி பிரசாத் டைரக்டரு. கலைஞர் மேலே எல்வி பிரசாத்துக்கு பெருசாக நம்பிக்கை இல்லை, என்னமோ கொஞ்சம் பலபலான்னு இருக்க மாதிரி. உடனே சிவாஜி அந்த டயலாக்கை வாங்கி, பராசக்தி ஆள் இல்லையா, சொல்லி டயலாக் சொல்லி காட்டினா, டே பிரமாதமாக இருக்குது அப்படின்னா ஒத்துக்கு பேசாமன்னு சொல்லிட்டு. அப்படி மனோகராவுக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா, புருஷோத்தம மன்னன், அவனுக்கு பட்டத்து ராணி வந்து மகாராணி வந்து பத்மாவதி, பட்டத்து இளவரசன் மனோகரன், ஆசை நாயகி. ராஜாக்கள் சும்மா இருப்பானா கீப் வச்சுப்பாங்க, நம்பர் 1 2 3 4 வச்சுப்பானுங்களே, அது நம்பர் 2 வந்து வசந்த சேனை. இந்த வசந்த சேனையை வந்து பையன் மனோகர் அவமானப்படுத்திட்டான்னு அவனை கையில் விலங்க மாட்டி கொண்டாந்து சபையில் விசாரிக்கிறது. இவ்வளோதாங்க மேட்ரு. தமிழ்நாடு பூரா கல்யாண வீட்லேயும் கோயில் விசேஷத்துலேயும் பட்டி பட்டியாக ரெக்கார்டில் போகுதப்பா அந்த மனோகரா விஷயம். சவுண்டு போட்டு டைலாக் போட்டு, மனோகரா உன்னை எதற்காக அழைத்திருக்குன்னு தெரியுமா, திருத்திக் கொள்ளுங்கள் தயவு செய்து, அழைத்து வரவில்லை இழுத்து வர செய்திருக்கிறீர்கள். என் கட்டளையை தெரிந்து கொண்டிருப்பாய் நீ. கட்டளையாயுது கரைகாண முடியாத ஆசை, பொன்னும் மணியும் மின்னும் வைரமும் பூட்டி மகிழ்ந்து, கண்ணே முத்தே தமிழ் பண்ணே என்றெல்லாம் குலவை கொஞ்சி, தந்தத்தாரான கட்டிலே சந்தன தொட்டிலே, வீரனே என் விழி நிறைந்தவனே, தீரர் வழி வந்தவனே என்றெல்லாம் யாரை சீராட்டி பாராட்டினீர்களோ அவனை, அந்த மனோகரனை சங்கிலியால் பிணைத்து சபை நடுவே நிறுத்தி சந்தோஷம் கொண்டாட வேண்டும் என்ற தங்கள் தனியாத ஆசைக்கு பிற கட்டளையா தந்தையே.
நீ நீதியின் முன் நிற்கும் குற்றவாளி, தந்தை முன் தனை நல்லே போது. குற்றவாளி யாருக்கு என்ன குற்றம் செய்தேன்? என்னால் தீங்கிழைக்கப்பட்டவர்கள் யார்? அரசே, தந்தை முன் தனையனாகல்ல பிரஜைகளில் ஒருவனாக கேட்கிறேன். கொலை செய்தேனா? கொள்ளையடித்தேனா? நாட்டை கவிழ்க்கும் குள்ளநறி வேலை தான் செய்தேனா? குற்றம் என்ன செய்தேன்? கொற்றவனே குற்றம் என்ன செய்தேன் கூற மாட்டீர்களா? நீர் கூற வேண்டாம். இதோ அறம் கூறும் அமைச்சர்கள் இருக்கிறார்கள், மரபர்குடி பிறந்த மா வீரர்கள் இருக்கிறார்கள், மக்களின் பிரதிநிதிகள், அவர்கள் கூறட்டும் என்ன குற்றம் செய்தேன். குற்றத்தை மகாராஜா கூறத்தானே வேண்டும். இது உங்களுக்கு சம்பந்தம் இல்லாதது. சம்பந்தம் இல்லாத விஷயம் சபைக்கு வருவானேன்? குடும்பத் தகராறு, பொலிவிற்கு வரும் விசித்திரத்தை சரித்திரம் என்றுதான் முதல் முறை சந்திக்கிறது மகாராஜா. போதும் நிறுத்து. வசந்த விழாவில் நீ செய்த தவறுக்காக வசந்த சேனிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். அதுக்குத்தான் காரணம் கேட்கிறேன். எதிர்த்து பேசுபவர்களுக்கு ராஜசபையில் என்ன தண்டனை தெரியுமா? முறைப்படி மணந்த ராணிக்கு சிறை தண்டனை அளித்துவிட்டு மூலையில் கிடந்ததற்கு முடிசூட்டியவர்களுக்கு அளிக்கப்படும் தண்டனை குறைவானதுதான். ஆத்திரத்தை கிளப்பாதே, நிறைவேற்ற அரசன் உத்தரவு. அரசன் உத்தரவு என்ன? ஆண்டவன் உத்தரவுக்கே காரணம் கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். அரசே, சிறைச்சாலைக்கு செல்ல வேண்டும் தாய் என்று கேள்விப்பட்டவனும் அடங்கியிருப்பவன் ஆமை. தாய்க்கும் தந்தைக்கும் வேற்றி முடியா மூடனே, தந்தையாரின் ஆணை கேட்டு தாயாரின் தலையை வெற்றி என்ற பரசுராமனை பற்றி கேள்விப்பட்டுக்கிறாயா நீ? பரசுராமன் அவதாரம், மனோகரன் மனிதன். என் கட்டளை நிறைவேற்றப் போகிறாயா இல்லையா? நிறைவேற்றுகிறேன். மன்னிப்பு கேட்க வேண்டும் மனோகரன். ஆமாம், அதுவும் அரை நொடியில். அரை நொடி என்ன, அதற்குள்ளாகவே. ஆனால் யாரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் தெரியுமா? கோமளவல்லி, கோமேதக சிலை, கூவும் குயில், குதிக்கும் மான் என்றெல்லாம் உம்மால் புகழப்படும் இந்த கோணல் புத்திக்காரியின் கொள்ளி கண்களை, கொடிய நாக்கை என் கூர்வாள் கிரையாக தந்துவிட்டு அது எதிர்த்தால் உண்மையும் உனக்கு பக்கத்துடன் தான் அந்த பட்டாளத்தையும் பணமாக்கிவிட்டு சூன்யக்காரி காலவட்டம் சுத்திகளை சுடுகாட்டுக்கு அனுப்பிவிட்டேன் என்று சுழலும் வாளுடன் சூழும் போலுடன் என் அன்னையிடம் ஓடி மன்னிப்பு கேட்க வேண்டும். நேர்வட்டமான உத்தரவை தயார்தானா? தயார்தானா? ஏன் நடுங்க வேண்டும்? புருஷோத்தமர் போரிலே புலி, வாழ வையம் கலங்கும். அவரா இப்படி பயப்படுவார்? பாவம் வேலின் கூர்மையை சோதித்த விரல்கள் இந்த வஞ்சகின் விரல்களை எவ்வளவு அசைத்துக் கொண்டிருக்கிறது. பாசறையை பார்வையிட்ட கண்கள் இந்த பாம்பாட்டத்தின் பாவத்தில் அவன் நைத்து கிடக்கின்றது. கோட்டை கொத்தளங்களை நினைத்து கிடந்த நெஞ்சம் இந்த குட்டிச்சோறும் நிழலவா குளிச்சு காணுகிறது. பேசாதே, ஊர் பேசுகிறது, உலகம் பேசுகிறது. ஆமாம், நீ வேசிமன், வேசிமன்ட்டான், பொங்கிட்டான் மனோகரன். புருஷோத்தமரே, புரட்டுக்காரியின் உருட்டும் விடியிலே உலகத்தை காண்பவரே, மானம் ஒன்றே நல்வாழ்வன கொண்டு வாழ்ந்த மரவேந்தர் பரம்பரையிலே மாசாக வந்தவரே, மயிலுக்கும் மந்திக்கும் வித்தியாசம் தெரியாத மதிவாளரே, குளிர்நிலவை கொள்ளிக்கட்டை என கூறிய குருடரே, என் தாய் அன்பின் பிறப்படம், அறநிலையின் இருப்படம், கருணை வடிவம், கற்பின் திருவுரும், மாசத்த மாணிக்கம், மாற்று குறையா தங்கம், அவர்கள் அவதூறு கூறி உன் அங்கங்களை பிளந்தெறிவேன். இந்த துரோக பேச்சுக்குமை தூண்டிவிட்டு துர்த்தை உள்ளே துண்டாடுவேன். துணிவிருந்தால் தோளிலே வரவிருந்தால் எடுத்துக்கொள்ளும் இந்த வாளை, தடுத்துக்கொள்ளும் சாவை. தைரியம் இல்லாவிட்டால் தடுக்குக்காரின் குலுக்கு திருப்பியை கோழையாகி விட்டிருந்தால் ஓடுமதை விட்டு புறமது காட்டி ஓடும். புறநானூற்றின் பெருமை மூட வந்த புழுதி காட்டே புறமது காட்டி ஓடும். கலிங்கத்து பணியை மறைக்க வந்த கார் இருளே, கால் பிடரில் ஈடுபட ஓடும் ஓடும், ஓலவிட்டு ஓடும், ஓங்கால கோச்சலிட்டு ஓடும். ஏன் அவமானமாக இருக்கிறதா? என் அன்னை சூச்சத்தை சின்னஞ்சிறு புழுவே, ஏன் சிறையாக மாறிவிட்டீர்? ஏ ராஜவிக்ரமே, பழிவாங் பக்தன் பூஜை செய்ய வந்திருக்கிறான். அப்படியே நில்லும், அசையாமல் நில்லும். இந்த சித்து வேலைக்கான ரத்தத்தை கொண்டு உமக்கு அபிஷேகம் செய்கிறேன். இந்த நாசகாரி நரம்புகளால் உமக்கு மாலை சூட்டுகிறேன். முல்லை சிரிப்பன புகழ் வீரே மோக போதில் அந்த பற்களை எடுத்து உமக்கு அர்ச்சனை செய்கிறேன். பாவி பார், பத்தினி இழந்த படுபாவி பார், நீயும் முன்னும் வஞ்சனை படுமாட்டை பார். இதுதான் பா. இது மனோகரா. மனோகரா வந்த அதே வருஷத்தில் 1954 கூண்டுக்குடி படம் வருது. கூண்டுக்குடி நல்ல ஞாபகத்துங்க. 2 துருவங்கள், சிவாஜி 2 துருவம் நடித்த ஒரே ஒரு படம் கூண்டுக்குடி. எம்ஜிஆர் சாதாரண ஆள், செம்ம பிரெயின் உள்ள ஆள். 1950 இதே கலைஞர் டயலாக் எழுதி மந்திரிக்கு மாதிரி மதுநாட்டு லவர்ஸ் வருது. ஆனால் ஹீரோவை பிக்கப் ஆகலை. சரின்ட்டு பாருங்கள் எப்படின்னு. எம்ஜிஆர், கலைஞர், காசிலிங்கம், பிஎஸ் வீரப்பா வில்லன் 4 பேர் சேர்ந்து ஆளுக்கு 2000 போட்டு பாருங்கள். அவ்வளோதான் படம் இருக்கிறதுக்கு. ஆளுக்கு 2000 போட்டு நாமளும் படம் இருக்கிறாங்க. நாமளும் படம் ஊற்றிச்சு. இப்போ உட்காந்து தலையை சொஞ்சிருக்கிற நேரத்தில் ராமண்ணா போகிறாரு. ஆனால் இந்த கூண்டுக்கிளின்னு ஒரு படம் பண்ணலான்னு இருக்கிறேன். சிவாஜி நீங்களும் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். நீங்கள் அந்த சிவாஜி வேஷம் நீங்கள் பண்ண முடியாது. கதை எப்படின்னா, சிவாஜி கணேசன் பிஎஸ் சரோஜா லவர்ஸ். அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஆசைப்படுறாரு. வரதட்சணை பிரச்சனை இல்லை, அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்க முடியாமல் போகுது. வேறு வழி இல்லாமல் சிவாஜி தாடி வளர்த்துக்கிட்டு நேராக ரயிலில் போய் ரயில்வே தண்டை பார்த்து தலை கொடுக்க போகிறார். ரயில் கெட்ட வரும்போது ஒரு கை இழுத்து விடுது ஆடினா எம்ஜிஆர் பழைய நண்பர். தங்கராசு விட்டுரு அப்படின்னா, இல்லையா நீ பேசாமான, என்னால் உனக்கு ப்ராப்ளம் வரும் சொன்னால் கேடுறாங்கிறாரு. நீ எது வந்தால் நான் பார்த்து நீ வாடான்னு சொல்லி இப்படி எடுத்து வர்றாரு. எடுத்து வீட்டுக்கு போய் உட்கார வச்சுட்டு, அம்மா ஜீவா தண்ணி கொடுமா அப்படின்னா பொண்டாட்டி தண்ணி எடுத்துகிட்டு வரான். ஷாக்கு. யார் லவ் பண்ண காதலி எம்ஜிஆர் பொண்டாட்டி. எப்படி எடுத்துக்காங்க படம்? தண்ணியை வாங்கும் போதே கையில் லேசாக தொடும் போதே பெண்கள் புரிந்து கொள்வாங்க. ஞாபகம் வச்சுக்க, பாரத பெண்கள் சாதாரண பெண்கள் இல்லை. தண்ணி டம்மரில் சிவாஜி கையை தொட்டதே அந்த சூடு தெரியுது அவளுக்கு. இவன் சரியாக இல்லை,
தப்பான எண்ணத்தோடு இருக்கிறான் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் எட்டியே பார்க்கவில்லை. நல்ல ஞாபகத்துக்கு படத்தில் பிஎஸ் ரோஜா, அதுக்கப்புறம் சிவாஜி எட்டியே பார்க்கல. அதே வீட்டில் தான் இருக்கிறான், சாப்பிட்றான், எல்லாம் பண்ணுறான், அந்த வீட்டில் இருக்கிறான். அதுக்கப்புறம் என்ன போகுதுன்னா, இன்னும் 1000 தான் தன் காதலியாக இருந்தால் கூட இன்னொருத்துக்கு மனைவியாக மறந்துடணும்ல, மறக்க முடியவில்லை. ஒரே ஒரு நாள் அந்த பெண்ணோடு வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றான் சிவாஜி. அதுதான் படம். இந்த வேலை எம்ஜிஆர் எப்படி பண்ண முடியும்? சொல்கிறாங்க, அண்ணே உங்களுக்கு 4 நேரத்தில் ஒர்க் வருது. கணேசன், ஆமாம் கணேசன் உலகத்திலேயே பெரிய ஆக்டர்ப்பா. எம்ஜிஆர் உலகத்திலேயே பெரிய ஆக்டர், அவன் மாதிரி நடிக்க முடியாது, பரவாயில்ல நடிக்கின்றார். சிவாஜிக்கு முன்னாடி 17 ஆண்டுகள் எம்ஜிஆர் நடிக்க வந்திருக்கார். அதனால் 1000 ரூபாய், நல்ல ஞாபகம், எம்ஜிஆர் அவர்களுக்கு படம் போட அன்றைக்கி சிவாஜியை விட 1000 ரூபாய் பணம் சேர்த்து அந்த படத்தை கொடுத்தாங்க. படம் வந்துச்சு. படம் நினச்ச மாதிரி போகல. ஆனால் போகலன்னா கூட என் வயசு ஆளுகளாக இருக்கீங்க தெரியும். கொஞ்சம் கிளி யானை பெண்ணை கூண்டு கிளி ஆக்கிவிட்டு கெட்டி வேளம் கொட்டுவது சரியா தப்பா, தின்ன படம் தந்து விட்டு தின்னாதே என்று கையை தட்டி விட்டு திட்டுவது சரியா தப்பா, தீந்தமிழ் பாட்டை பாடி கேட்காதே என்று காதை பொத்தி விட்டு கத்துவது சரியா தப்பா, மண்ணும் பெண்ணும் மாய் என்று மக்களுக்கு சொல்லிவிட்டு பெண்ணை பார்த்து கண்ணடித்தல் சரியா தப்பா. இந்த பாட்டு மட்டும் ரெண்டுமே படம் ஓடல. நல்ல ஞாபகங்க. இது என்னைக்கு ரிலீஸ் ஆச்சு? அதே நாள் தூக்கின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. தூக்கி நம்ம ஜோடி தான் சிவாஜி பத்மினி பின்னுறாங்க. அந்த படத்துக்கு ஒரு கதை வச்சுக்கலாம். கொண்டு வந்தால் தந்தை, கொண்டு வந்தாலும் வராவிட்டாலும் தாய், சீர் கொண்டு வந்தால் சகோதரி, கொலையும் செய்வாள் பத்தினி, உயிர் காப்பான் தோழன். இது ஒரு ப்ராபர், ஒரு பழமொழி. இந்த பழமொழியை பொய்ப்பிக்கிறோம், மெய்யில் அது ப்ரூவ் பண்ணுறோம், பொய்னு ப்ரூவ் பண்ணுறோம். இப்போ படம் எடுத்தால் அது உண்மையாகி போகும். அந்த கதை. பூங்காவின் தீங்கார வண்டுகளா புத்திக்கிட்டு போன சில வண்டுகளாக ஒரு பாட்டு, பெண்களை நம்பாதைக்கு பெண்களை நம்பாத ஒரு பாட்டு, அபாய அறிவிப்புன்னு ஒரு பாட்டு, குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன் ஒரு பாட்டு. இது நல்லா ஞாபகங்க. சிவாஜி கணேசனுக்கு டிஎம் சௌந்தரராஜன் முதல்ல பாடினது இந்த படத்தில். அதுக்கப்புறம் எக்கச்சக்கமாக படம் பண்ணாங்க. இது ரன்ன வெகட். இதுக்கப்புறம் மலைக்கடன், நம்ம ஊருக்காக தான் ஸ்ரீராமன் நாயுடு மெட்ராஸ் போகிறார். மெட்ராஸ் போய் லேனா செட்டியாருங்கிறவர் மதுரை வரன் படம் எடுத்தவர். அவர் வீடு எப்படின்னா ஒரு பெரிய கிளப்புமாக இருக்குது. எல்லா நடிகர்களும் ஷூட்டிங் முடிஞ்சு சாயங்காலம் போய் உட்காந்து சீட்டுக்கிட்டு ஆடிட்டு டீ காஃபி சாப்பிட்டு வளர்ச்சி அடிச்சுட்டு வீட்டுக்கு போவாங்க. இப்போ சிவாஜி ஷூட்டிங் முடிஞ்சு அங்கே தான் போயிருப்பார். இந்த ஸ்ரீராமன் நாயுடு நேராக அங்கே போகிறாரு. சிவாஜி பார்க்குறாரு, கணேஷ் சூப்பர் கதையானு, டூயல் ரோல், ஸ்கிரிப்டில் பக்கா பண்ணியாச்சு, நீ கதை கேட்டுப்பானே. முதலாளி காலையில் 7லேருந்து 1 மணி வரைக்கும் ஒரு கம்பெனி, 2லேருந்து 9 வரைக்கும் கம்பெனி, அப்புறம் 9க்கு அப்புறம் நைட் 1 மணி வரைக்கும் 3 ஷிஃப்ட்டு நடிக்கிறேன், 3 வெவ்வேறு கம்பெனிங்க. நான் திடீர்னு கோயம்புத்தூர் வந்துட்டா ஒரே கம்பெனி தான் நடிக்க வேண்டி வரும், தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னா. அட கதையை கேட்டு சொல்லப்பா, நீ ஒரு தடவை கதையை கேட்டு சொன்னாருங்க. கதையை கேட்டால் எனக்கு பிடிச்சி போ, அப்புறம் நடிக்க வேணும், தப்பாக நினச்சிக்காதீங்கன்னா. 2வது மாதம் வந்தார், கேட்க மாட்டேன், கதையை கேட்டு முடியாது சொல்லப்பா. 3வது மாதம் வந்தார், தப்பாக நினச்சிக்காதீங்க, எங்கள் அண்ணன் எம்ஜிஆர் ஃப்ரீயாக இருக்கிறாரு, அவருக்கு கொடுங்க அப்படின்னாங்க. எம்ஜிஆர் மலைக்கல் நடித்தார், உச்சத்துக்கு போய்விட்டார். பல நாள் போராடி இருந்த ஒரு மனுஷனுக்கு அந்த படம் தூக்குதியா. 6 லாங்குவேஜ் எடுக்கிறான் மலைக்கலன். ஆனால் அவர் அப்போ சொல்லிட்டார், நான் நடிக்கிறேன், கலைஞர் டைலாக் எழுதணும். நல்ல ஞாபகம், கலைஞர் டைலாக் எழுதணும் சொல்லி அவர் எழுத சொல்லி அந்த படம் சூப்பர் ஹிட்டு. அந்த படம் இது முடிஞ்ச உடனே சிவாஜி எம்ஜிஆர் எப்படி இருந்திருக்காங்க பாருங்கள். அதே 54 மாடர்ன் தியேட்டர்ஸில் இல்லர் ஜோதின்னு ஒரு படம் எடுக்கிறாங்க. இல்லை ஏற்கனவே ஒரு மந்திரி மாதிரி நடிச்சிட்டார் எம்ஜிஆர் எங்கே மாடர்ன் தியேட்டர்ஸில். டிஆர்எஸ் ஒரு நெருப்பு மாதிரி பார்ட்டி, அதாவது ஒரே சேர் தான் இருக்கும். பெரிய ஹாலில் ஒரு சேரை போட்டு கால் மேலே காட்டு உட்காந்துருப்பார். சிவாஜி கணேசன்ல எம்ஜிஆர் இருக்கல, எவ்வளோ டயட்னாலும் நின்று இப்படி தான் பேசணும் விட்டு முதலாளிக்கிட்ட. அவர் யாருக்குமே சேர பண்ண மாட்டார். அந்த சர்வாதிகாரியாக இருந்த ஒரு டிஆர்எஸ் முன்னாடி சேர் போட்டு உட்காந்து ஒரே ஒரு ஆள் உங்கள் கலைஞர் ஐயா, ஒரே ஒரு ஆள் கலைஞர் மட்டும்தான் சொல்லி என்ன சொல்லியிருக்காரு, எனக்கு மட்டும்தான் சேர் போட, யாருக்குமே சேர் போட மாட்டார். அவர்கிட்ட எம்ஜிஆர் சொல்கிறார் சிவாஜி கிட்ட, டிஆர்எஸ் முன்கோபக்காரன், பயங்கர ஆள், எச்சரிக்கை நடந்துங்க சொல்லிட்டு சென்னையிலிருந்து சேலம் போகிறதுக்கு எம்ஜிஆர் அவர் சிவாஜிக்கு கார் கொடுத்தார். நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ கண்ணதாசன் வசனம் எழுதுகிறாரு. கண்ணதாசன் டைலாக் எழுதி போயிட்டு இருக்கும்போது படத்தை போட்டு பார்க்குறேன், படம் ஏதோ பெப்பு இல்லாமல் இருக்குது, கொஞ்சம் படத்தில் கொஞ்சம் பெப்பு கம்மியாக இருக்குதுன்னா ஏதோ ஒரு ஓரங்க நாடகம் மாதிரி இது பண்ணலாம் அப்படின்னே மூணாக்கானா கூப்பிடியா அப்படின்னா. கருணாநிதி வராரு, இல்லை என் நண்பர் கண்ணதாசன் எழுதிட்டு இருக்கிறான், இப்போ திடீர்னு இப்போ நான் எழுதுனா அவன் ஃபீல் பண்ணுவான், அவர் அப்ஜெக்ஷன் என்ன நான் பண்ணேன், போய் கேட்டாங்க, இல்லை அவர் எழுதிட்டு போட்டேன். அப்படி எழுதுறது தான் அந்த அனார்கலி வசனம். எஸ்எஸ்எல்சி ஃபெயில் ஆன பையன் திருக்கோளையில் ஒரு 10 அடிக்கு 10 அடி வீடு, ஓட்டு வீடு, அப்பங்காரன் முத்துவேலன்னு அவர் பள்ளிக்கூடத்தில் போன வரகமே பாட்டு பாடுவார், விவசாயி, நாட்டு வைத்தியமெல்லாம் பார்ப்பார், பெரிய பக்திமான். அவருக்கு பிறந்த பையன் முகலாய சாம்ராஜ்யம் எப்படிப்பட்டது, அக்பர் எப்படிப்பட்ட ஆள், யானை சேனை படை எப்படி இருக்கும், அரண்மனை எப்படி இருக்கும், அந்தப்புறம் எப்படி இருக்கும், இதெல்லாம் அந்த பையன் இமான் எழுதுனா சார். அந்த பையன் இமான் எழுதுனா சார், சின்ன பையன் எஸ்எல்சி ஃபெயிலாக எழுதுனா சார். கதை இவ்வளோ தான்.
அக்பரின் மகன் சலீம்னு ஒரு பையன் இருக்கிறான். அவன் வந்து அனாகலின்னு ஒரு ஆடலையை லவ் பண்ணுறான். இவர் தப்புன்னு தெரிஞ்சு சொல்லி பார்த்தா கேட்கல. ஒரு நாள் மதுவை ஊற்றி கொடுத்து அவனை மயங்க வச்சுட்டு அந்த அனாகலி உயிரோட சமாதி ஆக்கிவிட்டாங்க. இதுதான் சம்பவம். இந்த மனுஷன் இதுதான் டயலாக். அனார் அனார் மறைந்து விட்டாயே என் மாசற்ற ஜோதிமலையே, பெண்ணின் பெரும் பொருளே, பேரழகின் பிறப்பிடமே, என் கண்ணில் படாமல் உன் கட்டழகை கல்லறைக்குள் மறைத்து விட்டார்களா மாபாவிகள். காதலுக்கு ஒரு எடுத்துக்காட்டே, கவிஞர்களும் தொடுத்துடைகளா கற்பனை ஆரமே, சிரித்து செழித்த உன் சிங்கார முகத்தை எரித்து கெடுக்க வேண்டாம் என்று கல்கொட்டி மூடினரோ கல்லினு வலிய மனமுடையோர். காதலி அனார்கலி, பாவிகளே, என் அனார்கலியை அழைத்து விட்டீர்கள், என் இதய ஜோதியை அணைத்து விட்டீர்கள், அமர வீணையை உடைத்து விட்டீர்கள், காதல் மகா காவியத்தின் சிரஞ்சீவி கதாநாயகை கல்லறைக்குள் மூடிவிட்டீர்கள். அவள் அழகே மறைத்தீர்கள். ஆனால் அற்ப சந்தோஷக்காரர்களே, அவள் சலீம் நெஞ்சத்திலிருந்து எழுத்தெறிய யாருக்கும் துணிவில்லை, யாருக்கும் திறனில்லை. நாடோடியாம் அவள், நாடாள வேண்டியவனாம் நான், என் சுற்றவர் வசப்புக்கு 8 திங்கும் பணியுமாம், படைபல உண்டாம் எனக்கு, தடைபல கிடக்கலாமாம் நான். பெரிய ஊர் போல அரண்மனை, பிரம்மாண்டமான கோட்டை, எடுபடி ஆள், அம்பு, யானை, சேனை ஏராளம் ஏராளம், மணிமுடி உண்டு, பணிபுரிய பலர் வருவர், மந்தமாக வேண்டுமா அதற்கு ஒரு பூஞ்சோலை, நீந்தி விளையாடவா அதற்கு ஒரு நீரோடை, பட்டி வைத்த தலையிலே பாதம் பட்டால் நோகுமே என்று கவலைப்பட கணக்கற்றோர், மொட்டு வைத்த மல்லிகை நல்லதா முல்லை நல்லதா மஞ்சத்தில் பரப்ப என்று யோசிப்போர் ஆயிரம் ஆயிரம். இவ்வளவும் இருந்தென்ன, இத்தனை சுகமம் கிடைத்தென்ன, இதயத்தில் விட்டு குடியேறி விட்டவளை ஏற்றுக்கொள்ளும் சக்தி இல்லாத எனக்கு, விரும்பியோட அடைய சுதந்திரம் இல்லாத எனக்கு இவ்வளவும் இருந்தென்ன, இல்லாவிட்டால் என்ன, அரண்மனை ஏன், ஆடம்பரம் ஏன், அரச வாழ்வு ஏன், நாணை கேட்க 1000 நாட்கள் ஏன் ஏன் ஏன். ஆனால் உன்னை அடைய முடியாத இந்த பாவடிக்கு இவ்வளவு ஏன், உயிரோடு உன்னை சமாதி வைப்பை தடுக்க முடியாத இந்த அடிமை ராஜகுமாருக்கு ராஜ்யம் தான் ஏன், நீ இல்லாத பூமியில் என் அன்பே எனக்கு வாழ்வுதான் ஏன். அக்பரின் மகன் ஒரு நடனமாதை காதலிக்க கூடாதாம், என் காதலியை விழுங்குள்ள கலரையே நீ சொல், ராஜ்ய அந்தஸ்து குறைந்து விட்டதே என்று நீ அவளை விழுங்கி விட்டாய். முஸ்லீம் பாதுஷா அக்பர் ஒரு ராஜபுத்திர ஜோதிபாயை மணந்து கொள்ளலாமாம், அந்த ஜோதியின் மைந்தன் ஒரு நடன சுந்தரை காதலிக்க கூடாதாம். என் காதலியை விழுங்குள்ள கல்லறையே நீ சொல், நீ வழங்கியுள்ள தீர்ப்பு நல்ல தீர்ப்பு தானா சொல். சொல்ல மாட்டாய், சொல்ல மாட்டாய். உனக்கு உயிர்களை குடிக்கத்தான் தெரியும், உனக்கு உயிர்களை குடிக்கத்தான் தெரியும். இதோ அந்த வேலையை செய், உனக்கு பழக்கமான அந்த வேலையை செய். அனார் 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 மோடி சேர்த்து போறான். தமிழ்நாட்டை கலக்கிய வசனம் கலைஞர் அவர்கள் எழுதின வசனம். Chennai Silks Adi Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. T Nagar, Velachery, Cropate and Thiruvallur. பார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி 23 வகையான பொறியியல் படிப்புகளை வழங்குறாங்க. 9443792222க்கு கால் பண்ணுங்க. Freeze every laugh, glance and vibe in perfect detail. Vivo X200 FE. Buy now.